பாத்தீங்கன்னா சாப்டர் 3 வந்து இப்போ அஃபீஷியலா வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது மக்களே. ஸோ சாப்டர் 3 நம்ம கேம்குள்ள எப்போ வரப்போகுது? சாப்டர் 1 பேஸ் பண்ணி நருட்டோ பண்ணல, சாப்டர் 2 பேஸ் பண்ணி இட்டாச்சி பண்ணி மெயின் பண்டில்ஸ் இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி சாப்டர் 3யோட மெயின் பண்டில்ஸ் என்னென்ன, வேற என்னென்ன பண்டில்ஸ்லாம் வரப்போகுது, இந்த மாதிரி எல்லாத்த பத்தியுமே நான் உங்களுக்கு டீட்டெயில் அந்த வீடியோக்குள்ள சொல்றேன். மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து கொடுக்க போற ஃப்ரீ ரிவார்டுக்கான ஈவெண்ட்ல வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது மக்களே. டிஸ்பிளே இல்லாத மாதிரி இது ஷோ லைன்றானுங்க, அது இதுன்றானுங்க, அதுல எல்லாம் வந்துட்டு நிறைய ரிவார்ட்ஸ் ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அண்ட் இது கூடவே நம்ம கேம்குள்ள அடுத்தடுத்து வரப்போற ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பத்தியும் சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க மக்களே. அப்பதான் அந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையுமே நீங்க டெய்லி மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, ஓகே மக்களே. அப்பயே வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப்டர் 2க்கான ஹிண்ட், அதுக்கப்புறமா நிறைய பண்டில்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுலயே வந்து இருந்துச்சுங்க. ஓகேவா? ஸோ அதுல அதாவது இந்த எல்லா பண்டில்ஸுமே அடுத்த சாப்டர் நம்ம கேம்குள்ள வரும். ஓகேவா? அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சைல்ட்லயே வந்து ஆட் பண்ணியிருந்தானுங்க. இது நான் உங்களுக்கு ரீசெண்டா கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தேன். சாப்டர் 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன மாதிரியே வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ சாப்டர் 3யும் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது மக்களே. வழக்கம் போல பிரேசில் சர்வரோட அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. சாப்டர் 2 ஃபர்ஸ்ட் அங்கதான் ரிவீல் பண்ணாங்க. இப்போ சாப்டர் 3 வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்கதான் ரிவீல் ஆயிருக்குது. இந்த ஒரு போஸ்ட்ல வந்துட்டு பாருங்க மக்களே, வி ஆர் ஹியர் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி போட்டு இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எக்கச்சக்க பண்டில் கொடுத்துருக்கானுங்க. சாப்டர் 1ல 5 பண்டில் வந்துச்சு, சாப்டர் 2ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்துச்சு. பட் இங்க பாருங்க இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 6, 7, 8, 9 பண்டில் கிட்ட கொடுத்துருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா முதல் போஸ்ட் இதுல தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சாப்டர் 3 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு பாருங்களேன், இது இந்த போஸ்ட்ல எனக்கு தெளிவா தெரியும். இவங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சா பேர் தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இல்ல ஆக்சுவலா 4 பேர் இருக்கா, இல்ல 3 பேர் தான் இருக்கிறானுங்க. ஓகே, இவங்க பேர் தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அக்காட்சுகி இருக்காங்க பாத்தீங்களா, அக்காட்சுகியோட சாப்டர் 2 அந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது நருட்டோவோட சாப்டர் 3 பட் அக்காட்சுகியோட சாப்டர் 2 அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப்டருக்குள்ள சாப்டர் வச்சுக்கிறானுங்க. எப்படி இந்த முனி படத்துல காஞ்சனா வரும், அப்புறம் காஞ்சனா பார்ட் 2 முனி பார்ட் 3ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து போகுது. அண்ட் எஸ், இந்த ஒரு போஸ்டை பாருங்க மக்களே, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சிடும் என்னென்ன பண்டில்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா லெஃப்ட் சைட் ஐ திங்க் என்னோட கெஸிங் படி அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹினாட்டான்னு நினைக்கிறேன். கரெக்டா? தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, கரெக்டான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது பக்கத்துல நினைக்கிற வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பேக் பேக் வந்து நம்ம கேம் பிளே இப்போ வந்துருது. காராவோட பேக் பேக்னு பாத்துருந்தோம் இல்லையா? அப்பவே நினைச்சேன் காராவோட பேக் பேக் மட்டும் வருது, அவரையே வரல நினைச்சேன். அவர் வந்துட்டு சாப்டர் 3க்கு வந்து கொண்டு வர போறாங்க. அதனால தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் அவர் தான் காரன்னு நினைக்கிறேன். சென்டர்ல நினைக்கிறவங்க யாருன்னு தெரியல, அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. அது பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் அப்படி தொங்க விட்டுட்டு ஒரு மாதிரி ஸ்மைலிங்க போட்டு இருக்காரு, அவர் யாருன்னு தெரியல. பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கிறாரு, கையில வாழை எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஒரு சண்டைக்கு அவர் போல. ஸோ அவர் ஒருத்தர் நிற்கிறாரு. ஸோ இவங்க வேணா வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப்டர் 3ல வந்து வரப்போறாங்க அப்படின்ற தெரிஞ்சவங்க மக்களே. இவங்க பேர்லாம் என்ன தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சத்தியமா இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? அண்ட் ஃபைனலா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிக்சரை பாருங்க மக்களே, இதுதான் சாப்டர் 3. ஓகேவா? தி எபிக் ஜர்னி இஸ் செட் டு கண்டினியூ, ஸ்டே டியூன் அப்படின்ற மாதிரி போட்டு இதுல பாருங்க மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 6, 9, 10 பண்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல கொடுத்துருக்கானுங்க. சாப்டர் 1, சாப்டர் 2 விட 3ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ்வளோ பண்டில் வரப்போகுதா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி வந்துட்டு பண்ண ஷாக் ஆயிடுச்சு. அதாவது அக்காட்சுகியில இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அக்காட்சுகியோட சாப்டர் 2 வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து இருக்க போகுது மக்களே. அக்காட்சுகி சாப்டர் 2, நருட்டோ சாப்டர் 3 மூடி போற மாதிரி. ஓகேவா? இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரைட் சைடுல லாஸ்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒபிட்டோட மாஸ்க் ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்துச்சு பாத்தீங்களா, அதோட பண்டில் வராம என்ன பெண்டிங் இருந்துச்சு. அந்த பண்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல வரும், சாப்டர் 2ல வருன்ற மாதிரி கெஸ் பண்ணப்பட்டுச்சு. பட் வரல. அதை வந்துட்டு சாப்டர் 3க்கு கொண்டு போய் ஒபிட்டோ வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப்டர் 3 தான் வந்து வரப்போறாரு. ஓகேவா? அவர் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு பாத்தீங்களா, அவர் மட்டும் அவர் டிஃப்ரெண்டா தெரியாதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ திங்க் அவர் மாசா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிறது பாக்குறதுக்கு. மத்தவங்க எல்லாரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி கோபம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பேர்லாம் என்னன்னு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 10 பண்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப்டர் 3 அப்படின்ற ஆல்மோஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபார்மே வந்துட்டு என்ன ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப்டர் 3. ஓகே, இதுல நமக்கு என்ன பண்டில் ஃப்ரீயா கொடுக்க போறாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரீ ஐட்டம்ஸ்
ஃபேமஸா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த ரேஸ்ல பாத்துக்கலாம். இந்த 10 பண்டில் உனக்கே தெரியும் இல்லையா, யாரு வந்து கொஞ்சம் அதாவது 10 பேருமே மாஸ் தான், ஓகேவா? பட் ஒருத்தன் கம்பேர் பண்றப்போ அந்த ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் குட்டியா போல வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அவங்கள தான் வந்து ஃப்ரீயா கொடுப்பானுங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேக்ஸிமம் அவர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீ பண்டிலா இருக்கும். ஓகே, ஏற்கனவே நருட்டோ சாப்டர் 1ல கிட்டத்தட்ட 4000 கோடி ரெவன்யூ நினைக்கிறேன். ஸோ சாப்டர் 2லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிராஸ் பண்ணிருப்பானுங்க. இது அப்படி ஒழுகலாது அப்படின்றதுக்காக சாப்டர் 3யும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது. பட் இது எப்போ வரும்